राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா. இது நான் சொல்லும்போது சனகாதி முனிவர்கள், அவர்கள் 4 பேர் பேரை சொல்லித்தான் இவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். அவர்கள் 4வரும் சனகாதி முனிவர்கள். அதுக்கப்புறமா நேற்று நான் அந்த ஜெயத்துன்னு சொல்லி முடித்தேன். அந்த இடத்துக்கு பேர் தான் ஜேத் அப்படின்னு சொன்னேன். அகாசுரனை வதம் செய்த கண்ணனை தேவர்கள் பாடி ஆடின ஸ்தலம் இந்த இடம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரிய பக்கத்தில் அகாசுரனுடைய உருவம் போன்ற ஒரு பாம்பு மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கா. இப்போ சமீப காலத்தில் இப்போயே பண்ணியிருக்கா. இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல நீ சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு காளியனுடைய பாம்பு ரூபம் ஒரு சிலை அங்கே இருக்கு. அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு ஒரு மண்டபம் எல்லாம் கட்டியிருக்கா. புராண இதிகாசங்களில் நான் படித்த வரைக்கும் இந்த சம்பவம் படித்ததில்லை. ஆனால் அங்கே உள்ளூர் விரஜவாசிகள் ஒரு வைபவத்தை சொல்கிறார்கள். சில விஷயங்கள் உள்ளூர் வாசிகளுக்குன்னு ஒன்று உண்டு. அதுக்கு இதிகாச புராண விஷயங்கள் எல்லாம் தேட முடியாது. ஆனால் அது ருச்சிகரமாக இருக்கும், அழகாக இருக்கும், பக்தி பூர்வமாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். காளியன். இந்த காளியன் விஷயத்தில் நான் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கேன். ரைட்? காளியன் நாகம் யார் எல்லாம் சொல்லியிருக்கேன். யார் கொஞ்சம் யோசனை பண்ணி, இல்லாட்டி இருக்கவே இருக்குது, கூகுளில் கேட்டு சொல்லுங்க. அந்த காளிய நாகம் கண்ணன் அடக்கிறான். அப்புறம் கண்ணன் சொல்கிறான், இங்கேருந்து நீ கிளம்பி போயிடு, இனி ஜனங்கள்லாம் நிம்மதியாக இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது காளியன் சொல்கிறான், நான் வெளியில் இங்கேருந்து போனால் எனக்கு பாதுகாப்பு இல்லையே, கருடன் என்னை தண்டிப்பானேனா. இல்லை, உன் தலை மீது என்னுடைய திருவடி தடங்கள் இருக்குது, அதனாலே கருடனாலே உனக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு கண்ணன் உத்தரவாதம் கொடுத்துட்டு அனுப்புகிறான். ஸோ அப்படி போகும்பொழுது பகவான் சொல்கிறான், திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுன்னு அப்படின்னு சொல்ல காளியன் அங்கிருந்து கிளம்பி இப்படி வர்றான். கண்ணன் பேச்சை மீறி காளியன் இந்த இடத்துக்கு வந்தோடனே, இவ்வளவு நாள் இருந்த அந்த பிருந்தாவனம், கிருஷ்ணன் அங்கேருந்து தான் நின்றுட்டு இருப்பான்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்தானாம். அப்படி திரும்பி பார்த்ததில் காளியன் கல்லாகி விட்டான் அப்படின்னு அந்த உள்ளூர் விரஜவாசிகளுடைய நம்பிக்கை. ஸோ இன்றைக்கும் காளியன் பிருந்தாவனத்தை பார்த்துண்டு அந்த திசையை நோக்கி இருக்கான் அப்படின்னு. இந்த காளியன்
இதோடைய வால் எங்கேயோ இருக்குது, பிருந்தாவனம் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இதை தோண்டி எடுக்கணும், இல்லாட்டி சுட்டு போடணும் அப்படிலாம் ட்ரை பண்ணானா, ஒன்றும் நடக்கலை, விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளூரில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த காளிய நாகம், காளியன் தமிழில் சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் காளிய, சின்னலா தான், தமிழ்லா கிடையாது, சரியா? அதனால் இன்றைக்கும் அது வந்து அந்த காளியனுடைய மூர்த்தி இருக்குது. அங்கே உள்ளூர் இருக்கவாள்லாம் அந்த காளியனுக்கு பாலபிஷேகம் பண்ணுவா, நமஸ்காரம் பண்ணுவா, ஆரத்தி காட்டுவா. அது நம்ம சனாதன தர்மத்திலேயே ஒரு இயற்கையினாலே ஒரு கஷ்டம் உண்டாகிறது அப்படின்னா வரும்பொழுது அதை பூஜை பண்ணி மரியாதையாக கொண்டாடி அந்த நம்பிக்கையில் அது அதனால் தொந்தரவு வராதுன்றதுக்காக பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி இந்த பாம்புகளுக்கெல்லாம் ஒரு, ஏன்னா வயக்காடு காடுகள் அங்கெல்லாம் பாம்புகள்ன்றது சாதாரணமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாம்புகளை பூஜை பண்ணி அதுக்கு மரியாதை கொடுத்து அதை கொண்டாடும் பொழுது பாம்புகளாலே தொந்தரவு வருவதில்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இன்றைக்கும் நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல பாம்பு, அது யார் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறது, அந்த வீட்டோட அம்மா பார்த்துட்டு உடனே அது படம் எடுத்து அப்படி நிற்கிறது. அது வீட்டோட எங்கேயோ சைடில் நுழைஞ்சு வீட்டுக்குள்ளே வர்றது. அவர் ஏதோ குடிசை வீட்டில் இருக்க அந்த அம்மா, அவள் அங்கேயே நின்று, அப்பா நாகராஜா, நான் இருக்கிறது இந்த இடம் தான், நீ வந்தன்னா கஷ்டம், நீ வேற எங்கேயாவது போய் இருந்துக்கோ, உனக்கு நிறைய இடம் கிடைக்கும், தயவு செய்து இந்த வீட்டுக்கு வராதப்பான்னு சொல்லி அவள் நம்பிக்கையில் அழகாக கற்பூரம் ஏற்றி பாம்பு சீரும்பொழுது அவள் பாட்டுக்கு அது பாடுறது இப்படி ஆடிட்டே இருக்க, என்ன பண்ணுறான், அவள் பாட்டு கையை கூப்பி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கா. இந்த வீடியோவே வந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு சரி அழகாக சீரதை விட்டுட்டு வந்த வழியே வேறு பக்கம் போச்சு. பேசியே பாம்பு அனுப்பிட்டா. அப்போ அத்தனை தூரம் நம்பிக்கை உண்டு. எனக்கு தெரிஞ்சு குருஜி அம்மாலாம் சொல்லுவாள், அவள் வீட்டிலே அந்த மனைவாழ் பாம்புன்னு சொல்லுவாள். ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது இவன் மேலெல்லாம் ஏறி போகும்னு சொல்லுவாள். இது மாதிரி கேரளாவில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவள் வீடுலாம் பெருசாக இருக்கும், அது உள்ளுக்குள்ளேயே குளம் எல்லாம் வச்சுருப்பா. அங்கே தான் ஒரு அந்த இடத்துல ஒரு பாம்பு வாழும். அந்த பாம்பை வந்து குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கறது, பூஜை பண்ணுறதுன்னு உண்டு. அதுமாதிரி சில குடும்பங்களில் சொல்லுவார்கள், அவள் வீட்டில் தானே விசேஷம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பாம்பு வரும். அது பாம்பு வந்தால் ஆசீர்வாதம்னு அவள் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி உண்டு. அந்த மாதிரி இந்த ஜேத் அந்த இடத்துல இந்த காளியனை அழகாக பூஜை பண்ணிட்டு இருக்கா. இது காளியன் தான். இந்த இடத்துல வந்து அகாசுரன் கிடையாது. அகாசுரன் போல சும்மா பின்னாடி ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கா. அது சிமெண்ட்டில் பண்ணி பெயிண்டெல்லாம் அடிச்சு விட்டுருக்கா. இந்த பாம்பு வாய்க்குள்ளே போகிற மாதிரி கிருஷ்ணன் இருக்க மாதிரிலாம் அந்த பாம்பு மாதிரி பண்ணி வச்சுருக்கா. அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த ஜேத்தில் இருக்கக்கூடிய காளிய நாக மந்திரம்னு பேர். காளியநாக் மந்திர் அப்படின்னு சொல்லுவார். சரியா? ஸோ இதுதான் ஜெயது அப்படின்ற அந்த ஜேத், அந்த இடத்தினுடைய வைபவம். அடுத்து இங்கேருந்து எங்கே போகிறோம் நம்ம? அழகா இந்த ஜேத்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு இடம் இருக்குது, அட்டாசு அப்படின்னு பேர். அட்டாஸ் அப்படின்றான். அதாவது இந்த இடத்தினுடைய உள்ளபடி பெயர் என்ன அப்படின்னா
அஷ்டாவக்ர கிராமான்னு பேர். அஷ்டாவக்ர முனின்னு ஒருத்தர் உண்டு, தெரியும் இல்லையா உங்களுக்கு? உடம்பில் 8 இடங்களில் பெண்டு இருக்கும் அவருக்கு. அதனாலே அஷ்டாவக்ரர் அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் இந்த விரஜமண்டலத்தில் நிறைய இடங்களில் உட்காந்துண்டு தவம் பண்ணியிருக்கார். சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, வக்ர அப்படின்னா ரொம்ப வக்ர புத்தின்னா ரொம்ப கோணலான புத்தின்னு. இவர் உடம்பில் கோணல் இருந்ததுனால அஷ்டாவக்ரர்னு பேர். அஷ்டவக்ரர் 8 இடங்களில் உடம்பில் வளம் இருக்கும். பெரிய தபஸ்வி, நல்ல ரிஷி. நம்ம சீதா மாதாவினுடைய தகப்பனார் ஜனக மகாராஜா அவருடைய சபைக்கெல்லாம் அஷ்டாவக்ரர் போயிருக்கார் அப்படின்னு இருக்கு. அவர் வாழ்ந்த தபஸ் பண்ண இடம் இந்த இடம். அது அஷ்டாவக்ரா அப்படின்ற அந்த பேர் காலப்போக்கில் அட்டாசு அப்படின்னு ஆயிடுத்து. இந்த அஷ்டாவக்ரர் குசும சரோவரத்தில் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். பிரம்ம வைவர்த்த புராணம் இப்படிதான் சொல்கிறது. இந்த பிரம்ம வைவர்த்த புராணப்படி அவர் இந்த குசும சரோவர் இருக்குது, இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் இருக்குது. அப்போ அவருக்கு ராதா கிருஷ்ண தரிசனத்துக்காக காத்துருக்க. அவருக்கு ஒரு நாள் ராதா கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே சரீரத்தை விட்டா அப்படின்னு இருக்கு. அவ்வளவு ஆனந்தமாக அப்படியே உடம்பு விட்டார். அவருடைய சமாதி இன்னைக்கும் இந்த குசும சரோவர கரையில் இன்னைக்கும் இருக்கு, அஷ்டாவக்ர சமாதி. ஸோ இதுதான் இந்த அட்டாசு கிராமம். இதுலேயே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் 3 கிராமம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தேவி அட்டாஸ், பரா அட்டாஸ், சோட்டா அட்டாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த தேவி அட்டாஸில் தான் யோகமாயா தேவியினுடைய கோவில் இருக்கு. ரெண்டு தேவி இருக்கா இங்கே, மானசாதேவி, ஏகநாம்சாதேவின்னு. ஏகான அம்சதேவி, ஏக அம்சதேவி. அவளுடைய கோவில்லாம் இங்கே தான் இருக்கு. மானசாதேவி அஷ்டாவக்ரர் அவரே உட்கார்ந்து பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த அட்டாசு கிராமம். சரியா? ஸோ இது ஜெயத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இந்த இடம் இருக்குது. அடுத்து இங்கேருந்து நாம் சுண்ரகா, சனோரகா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். இது ஒரு காலத்தில் யமுனை ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தது. காலப்போக்கில் இந்த யமுனை கொஞ்சம் தள்ளி போயிட்டா. இப்போ இந்த இடம் விசேஷமான ஒரு ஸ்தலம். சௌபரி மகரிஷி அவர் இந்த இடத்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ணியிருக்கார். அவரோட ஆசிரமம் இங்கே இருந்திருக்கு. இந்த சௌபரி ரிஷி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்பப்போ யமுனைக்குள்ளே போய் ஆழத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா மனிதர்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த ஆழத்தில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவார். சௌபரி அப்படின்னு பேர் அவருக்கு. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பார். ரொம்ப விசேஷமாக நிறைய தியானம் பண்ணிருப்பார், நிறைய நேரம்.
ஒரு சந்தர்ப்பத்தில் இது பக்கத்தில் தான் வந்து இந்த காளியனுடைய அந்த அவன் இருந்த இந்த குளம் இருந்தது. இந்த யமுனை நதியில் ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு குளம் மாதிரி இருந்து அதில் தான் காளியன் இருந்தான். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து நம்ம சௌபரி ரிஷி தபஸ் பண்ண இடம். காளிய ஹிரதா அப்படின்னு சொல்லி அந்த குளம் இன்றைக்கும் இருக்கு இருந்தது ஒரு காலத்தில். ஓகேவா? ஸோ ஒரு நாள் இவர் உட்காந்துட்டு இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். யார்? நம்ம சௌபரி யமுனா நதிக்கு உள்ள. இப்போ கருடன் இங்கிருந்தோ பறந்து வந்த கருடாழ்வார் யமுனா நதிக்கு வந்தால் நல்ல பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கும், சாப்பிடலாம் அப்படின்னு. கருடாழ்வார் அவர் மீன் சாப்பிடலாமா அப்படின்னா, அவர் பகவானுடைய வாகனம், அவருக்கான ஆகாரங்களில் பாம்பு மீன் இதெல்லாம் உண்டு. சிலதெல்லாம் வந்து தர்மம். கருடன் சாப்பிட்டார் அப்படின்னா அது அவருக்கான ஆகாரம். பறவைகள் ஒரு மீனை சாப்பிட்றது, மிருகங்கள் மிருகத்தை சாப்பிட்றது, இதெல்லாம் பொதுவான ஒரு விஷயம். இப்போ அந்த கருடன் என்ன பண்ணுறார்? ஒரு பெரிய மீனை லபக்குன்னு பிடிச்சுடுறார். அதுதான் அந்த மீன் கூட்டத்தை கூட பெரிய தலைவன். பிடிச்சாச்சு, அதை கொத்தி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே இந்த மீனை நம்பி இருக்கக்கூடிய அந்த மீன் குடும்பம், அந்த மீன்கள்லாம் நேராக போய் சௌபரி மகரிஷின் இடத்துல போய் புலம்பினதான். அவர் தானே தண்ணிக்குள்ளே இருக்கார், அவருக்கு மீன் பாஷை, மீனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த மீன்கள்லாம் அப்படி புலம்பி அவரிட அழுதவுடனே அவர் கோவம் வந்துடுத்து. நேராக வெளியில் வந்தார். கருடனை சபிச்சார். என்ன பண்ணிட்டு இருக்காய் நீ? இந்த இடத்துல வந்து இந்த மீன்களுடைய ஆனந்தத்தெல்லாம் கெடுக்கிறாய். இனி இந்த பக்கத்தில் வந்தாயோ நீ பஸ்மமாக போயிடுவ, சாம்பலாக போயிடுவான்னு சாபம் கொடுத்துட்டார். கொடுத்தாச்சு. உடனே கருடனும் ஒன்றும் சொல்லலை, கிளம்பி போயிட்டார். கருடன் மேலே ஒரு தப்பும் கிடையாது. இவர் இப்படி சாபம் கொடுத்துட்டார். இந்த விஷயம் காளியனுக்கு தெரியும். அதனால தான் காளியன் கருடன் கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏன்னா இங்கே வந்தால் கருடனால் ஒன்றும் பண்ண முடியாது, கருடன் வரமாட்டான், ஸோ சேஃப் அப்படின்னு வந்துட்டான். இவர் கொடுத்த சாபத்தினால இந்த காளியனுக்கு நல்லதாகிடுது. கருடனோ பகவத் பக்தன், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். ஆனால் அவரை இப்படி பண்ணதுனால இவருக்கு வந்து அது ஒரு பாகவத அபச்சாரம் ஆயிடுது. அந்த அபச்சாரத்தினால என்ன ஆகிடுது? இவர் தண்ணிக்குள்ளேயே உட்காந்து தபஸ் பண்ணுவார் இல்லையா? அப்போ ஒரு நாள் ஒரு இப்படி கண் திறந்து பார்க்கும்பொழுது 2 மீன்கள் ஆனந்தமாக கலரியில் ஈடுபட்டுருந்தது. தாம்பத்தியத்தில் 2 ஒரு ஆண் மீனும் பெண் மீனுமா அழகாக காமசுகம் அனுபவிக்கிறது. இவர் நல்ல பெரிய தபஸ்வி, நம்ம சௌபரி ரிஷி. ஆனால் இந்த கருடனுக்கு சாபம் கொடுத்ததுனால, பாகவத அபச்சாரம் ஆனதுனால என்ன ஆகிடுது? இவருக்கு வந்து அந்த மீன்கள் 2 கூடுறத பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துடுத்து. அழகான ஒரு பெண் கிடைச்சா ஆனந்தமாக அனுபவிக்கலாமே அப்படின்னு. உடனேயே யமுனையிலிருந்து வெளியில் வந்தார். இதெல்லாம் கிருஷ்ண அவதாரத்துக்கெலாம் எப்பயோ முன்னாடியே. இவர் எவ்வளோ பழையவர்னு நீங்கள் இப்போ நான் கதை சொல்லும்போது தெரியும் உங்களுக்கு. உடனே சௌபரி மகரிஷி இங்கிருந்து கிளம்பி நேர அயோத்தியா போகிறார்.
அயோத்தியாவில் மாந்தாதா அவர் தான் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். இந்த மாந்தாதா யார் அப்படின்னா அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய அப்பா. இந்த மாந்தாதாவுக்கு தான் ஓம்காரேஸ்வரா சிவபெருமான் காட்சி கொடுத்தார் நர்மதா நதி தீரத்தில். நான் கூட இப்போ போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஜோதிர்லிங்கங்களில் ஒருத்தரான ஓம்காரேஸ்வரர். இந்த மாந்தாதா தபஸ் பண்ண இடம் தான் உக்கீமட், உஷா அனிருத்தன் கல்யாணம் நடந்த இடம். இந்த சௌபரி மகரிஷி போய் மாந்தாதா கிட்ட இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னுடைய பொண்ணு யாராவது ஒருத்திய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுட்டார். மாந்தாதா பார்த்தார், இவர் அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கார், தண்ணிக்குள்ளேயே நல்ல வெளிரி போயிருக்கார், முகமெல்லாம் சுருங்கி கிடக்கு, வயசானவராக இருக்கார், இவரை போய் எப்படி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அப்போ அவர் சொன்னார், என் பொண்ணு 50 பேர், என் பசங்க 50 பேர் கூட அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், இல்லாட்டி உங்களை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா என் பசங்களில் அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அவளுக்கு பிடிச்ச யாராவது சொன்னால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னா. சௌபரி மகரிஷிக்கு புரிஞ்சு கொடுத்து, இவர் நான் இப்படி இருக்கிறதுனால கொடுக்க மாட்டேங்கிறார். பெரிய தபஸ்வி. திரும்பியும் போனார். தபஸ் நாள் அஸ்வினி தேவர்களை வர வச்சார். நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல லேகியம் எல்லாம் சாப்பிட்டு இந்த யங் ஆகிறதுக்கான எல்லா தபஸ், அதுக்கப்புறம் அந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு யங் ஹேண்ட்ஸம் கையாக வந்துட்டார். பல பலன்னு சொல்லிக்கிறார். அவரை பார்த்த உடனேயே மாந்தாதாவினுடைய 50 பெண்களை அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறார். உடனேயே மாந்தாதா பார்த்தார், சரி எல்லாரையும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அதன் பிறகு அவர் பாட்டுக்கு அந்த 50 ஸ்திரீகளோட விதவிதமான காமசுகத்தை அனுபவிச்சு பல காலம் இப்படியே போச்சுன்னு சொல்லுவாள். அதாவது அவர் பாட்டுக்கு இதெல்லாம் தெரியாமல் தபஸ் பண்ணியிருந்தார்ல, இப்போ இந்த பெண்கள்லாம் கிடச்சி இந்த ஆனந்தம் கிடச்ச உடனே அவருக்கு அது ரொம்ப பெருசாக போயிடுது. சாதாரணமாக அந்த ஆசையில் கீழே வாழ சொல்லும்போது சௌபரி மகரிஷி கதையை சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் அவர் அழகாக வாழ்ந்தார். ரொம்ப நாள் கழித்து அவர் திரும்பி இந்த ஆசிரமத்துக்கு வந்தார். இந்த இடத்துக்கு இல்லையா, சன்ரக்கா சனூரக்கா, இந்த இடத்துக்கு வந்தார். தன் மனைவிகளோட தபஸ் பண்ணார். திரும்பியும் அவரும் அவர் மனைவிகள் எல்லாருமா சேர்ந்து வைகுண்டத்தை அடைந்தார்கள்னு காண கிடைக்கிறது. ஸோ அவர் வாழ்ந்த இடம்தான் இந்த இடம். சூப்பர்ல. இது அந்த யமுனை ஆத்தங்கரைக்கு அந்த பக்கத்தில் பார்த்தாலும் பிருந்தாவனத்துலேருந்து இந்த பக்கம் அப்படி வந்தாலும் 3 கிலோமீட்டர். இந்த தேவி அட்டாஸ் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து வந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் இல்லையா. ஸோ நீங்கள் 2 இடம் தான் பார்த்துருக்கோம், நம்ம அட்டாஸும் அதுக்கப்புறமா சனோரக்கா. சரியா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो अष्टावक्र महर्षि की जय. जय बोलो सौभरी महर्षि की जय. राधे कृष्णा.